மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஆராதனையில் பங்கு பெற்று பிறகு அந்த மக்களோடு பேசும் பொழுது பாரதத்துடைய வளர்ச்சி குறித்து பேசினார். 11வது இடத்துல காங்கிரஸ் வளர்ச்சியில் வைத்திருந்தது, நாங்கள் 4வது இடத்திற்கு முன்னேற்றி இருக்கிறோம். 25 கோடி ஏழை மக்களை அந்த ஏழை அடித்தட்டு மக்களிலிருந்து மீட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாடு உள்கட்டமைப்பில் முன்னேறி இருக்கிறதுன்னு வளர்ச்சியை பற்றி பேசுறாரு. ஆனால் ஐயா ஸ்டாலின் என்ன பேசினாரு? கிறிஸ்தவர்களை வைத்துக்கொண்டு, சிறுபான்மை மக்களே உங்களை அச்சுறுத்துகிறார்கள், மத்திய அரசும் பாஜகவும் சங்க பரிவார கூட்டமும் உங்களை மிகப்பெரிய அளவிற்கு ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது. அதே போன்று சிஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், நாங்கள் தான் அதை எதிர்த்தோம்னு கூமுட்டத்தனமா பேசுறாரு. சிஏஏவில் யாருக்கு ஆபத்து? கிறிஸ்துவ மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, சிஏஏ வந்துச்சு, மத்திய அரசு கொண்டு வந்தாங்க, அதை நாங்கள் எதிர்த்துட்டோன்னு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, இந்த மண்ணில் கிறிஸ்தவர்கள் ஒரு குடிமகனான அந்தஸ்து வேணும் என்பதற்காக பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, ஆப்கானிஸ்தான்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டம் தான் சிஏஏ. அதை நாங்கள் தடுத்தோன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள்ட்டே போய் பேசுறாருன்னா, அப்ப இவர் எவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாமல் எழுதி கொடுக்கிற துண்டு சீட்டில் உள்ளது அப்படியே பேசுறாரு. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலே பேசுறது எவ்வளவு மோசமான செயல் என்பதை ஐயா ஸ்டாலின் புரிந்து கொள்ளணும்.